வணக்க மக்களே, வெல்கம் டு த ஃபென்டர் ஷோ. இன்னைக்கு ஷோல நம்ம பார்க்க போகிறது பெயின் கிளி அப்படின்ற ஒரு மலையாள மூவி. இந்த படம் இப்போ தமிழ் டப்பிங்கோட வந்து யூடியூப்ல அவைலபிளாக இருக்குது. இந்த படத்தில் அனஸ்வரா ராஜன் தான் லீட் கேரக்டர் ப்ளே பண்ணியிருக்காங்க. தன்னோட கனவுகளை நிறைவேற்றணும் அப்படின்றதுக்காக அடிக்கடி வீட்டை விட்டு ஓடி போகக்கூடிய ஒரு பெண்ணின் கதை. ஆக்சுவலாக அந்த பொண்ணாக தான் வந்து அனஸ்வரா ராஜன் வந்திருப்பாங்க. அவங்க வீட்டில் அவங்களுக்கு எப்படியாவது கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப தீவிரமாக இருப்பாங்க. ஸோ ஒரு டைமும் வித்தியாசமாக பிளான் போட்டு எஸ்கேப் ஆகிட்டு இருப்பாங்க. பட் வீட்டில் பிடிச்சிருவாங்க. ஸோ ஒரு பையனை கரெக்ட் பண்ணி, ஒரு ஸ்ட்ராங்கான பையனை அதுவும் கரெக்ட் பண்ணி, அவன் மூலமா வந்து எஸ்கேப் ஆயிட்டு, அதுக்கப்புறம் வந்து அவனையும் கழட்டி விட்டுறலாம் அப்படின்ற மாரியான ஒரு பிளான்ல அவங்க இருப்பாங்க. ஸோ அந்த முயற்சி எப்படி போகுதுங்கிறது ஒரு தனி பிளாட்டா இருக்கும். அப்படியே பேரலலா பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ ரொம்ப நாளா கல்யாணம் ஆகாம இருக்கக்கூடிய நபர், ஒரு கட்டத்தில கல்யாணம் செட் ஆகுற மாரியான சிச்சுவேஷன் வரும்போது, ஒரு முக்கியமான பிரச்சனையில மாட்டிக்கிறாரு. அதுலேருந்து வெளியே வரணும் அப்படின்னா, அவருக்கு மென்டல் சர்டிஃபிகேட் தேவைப்படுது. ஸோ அதுக்காக அவர் என்னென்ன முயற்சிகள் எடுக்கிறாரு, அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில இவங்க 2 பேரும் இணைஞ்சு பயணிக்கக்கூடிய அந்த பயணம் எப்படி போகுது, டுவர்ட்ஸ் த எண்ட் என்ன ஆகுதுன்ற மாரி நிறைய விஷயங்கள சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். அனஸ்வரா ராஜனோட கேரக்டர் அப்படின்றது இந்த படத்துல உண்மையிலேயே புதுமையா இருந்துச்சு. அதாவது அந்த கனவுகள நிறைவேற்றணுங்கிறதுக்காக பயங்கர எக்ஸ்ட்ரீமா போய் ஃபவுல் ப்ளே பண்றது அப்படின்ற மாரியான சில விஷயங்கள் ரசிக்கிற மாரி இருந்துச்சு. அது ரிலேட்டடான காட்சி அமைப்புகள் அப்படின்றதும் ரொம்ப நீட்டாவே அமைச்சிருந்தாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோவோட கேரக்டரைசேஷனா இருக்கட்டும், அவருக்கு ஆரம்பத்துல வரக்கூடிய பிரச்சனையா இருக்கட்டும், அது வரைக்கும் ஓகேவா இருந்துச்சு. பட் அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வரதுக்கு அவர் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அப்படின்றதே ஒரு மாரி ஆர்ட்டிஃபிஷியலான ஃபீல குடுத்துச்சு. அதுக்கப்புறம் ஹீரோயின் 2 பேரும் சேர்ந்து பயணிக்கக்கூடிய அந்த பயணம், அந்த போர்ஷன்ஸ் அப்படின்றதெல்லாம் ரொம்ப கிளம்சியா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். இந்த படத்தோட காமெடிகள் அப்படின்றது ஒரு சில இடங்கள்ல நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்தாலும், நெறைய இடங்கள்ல கொஞ்சம் ஃபோர்ஸ்ஃபுல்லா திணிச்ச மாரியான ஒரு ஃபீல் இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ப்ராப்பரான மீட்டர்ல இல்ல. அதுவே இந்த படத்தோட ஒரு மிகப்பெரிய டிராபேக்கா நான் பார்க்குறேன். ஓவரால் ஒரு ஆவரேஜான படம் தான். என்னோட ரேட்டிங் 2.5 அவுட் ஆஃப் 5. அடல்ட் கன்டென்ட்லாம் பெருசா இல்ல. தாராளமா பார்க்கலாம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.